வங்கக்கடலில் உருவாகியுள்ளது சென்னியார் புயல். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. மலாக்கா ஜலசந்தி பகுதியில ஏற்பட்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. தற்போது இது புயலாக வலுப்பெற்றிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு சென்யார் என்ற பெயர் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி மலாக்கா ஜலசந்தி மற்றும் அதனை ஒட்டிய வடகிழக்கு இந்தோனேசிய கடற்பகுதியில தற்போது இந்த புயலானது மையம் கொண்டிருக்கிறது. குறிப்பா இந்தோனேசியாவுடைய மக்மூருக்கு கிழக்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும், மலேசியாவுடைய ஜார்ஜ் டவுனுக்கு மேற்கு தென்மேற்கே 260 கிலோமீட்டர் தொலைவிலும், நிக்கோபார் தீவுகளுக்கு நாங்கோருக்கு கிழக்கு தென்கிழக்கு 600 கிலோமீட்டர் தொலைவிலும், நிக்கோபார் தீவுகள் ஆறுக்கு தென்கிழக்கு 740 கிலோமீட்டர் தொலைவிலும் இது மையம் கொண்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல புயலுடைய தீவிரத்தை தக்க வைத்து படிப்படியாக பலவீனமடைய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மேற்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை இந்தோனேசியாவை சுற்றி கடற்கரையை கடக்கும் எனவும், ஆரம்பத்துல தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்துல மீண்டும் அதனுடைய பாதையில திருப்பமடையும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. மலாக்கா ஜலசந்தியில உருவாகி இருக்கக்கூடிய இந்த சென்னியார் புயல் அடுத்த 24 மணி நேரத்துல வலுவிழக்க வாய்ப்பிருப்பதால பரவலாக தமிழகத்தை பொறுத்த மட்டும் பெரிய அளவுல மழைக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் வங்கக்கடல்ல நிலவி வரக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த 5 நாட்களுக்கு இந்த காரணிகள் காரணமாக தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது.